வணக்கம் நேர்களே, உங்களை எல்லாரையும் இந்த புது பதிவுல சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ராசி பலன், வார ராசி பலன் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த வார ராசி பலன்ல ஆகஸ்ட் மாதம் 2வது வாரம்னு சொல்லக்கூடிய அந்த 8ஆம் தேதியில இருந்து 14ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பற்றி பார்க்கலாம். இந்த 8ஆம் தேதி ஆடி வெள்ளிக்கிழமையாக ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பௌர்ணமியும் கூட. அந்த ஆடி பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 8ஆம் தேதி ஒரு பௌர்ணமி நிறைந்த ஒரு வெள்ளிக்கிழமையாக இருக்கு. இந்த வாரத்துல மேலும் 2 விசேஷங்கள் சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய 12ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வருது. செவ்வாய்க்கிழமை அந்த சங்கடகர சதுர்த்தி. அடுத்து சஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய சஷ்டி திதி 14ஆம் தேதி வருது. இந்த 3 விசேஷங்களும் நிறைந்த ஒரு வாரமாக தான் பௌர்ணமி, சங்கடகர சதுர்த்தி, அடுத்து சஷ்டி, இந்த 3 விசேஷங்களும் நிறைந்த ஒரு வாரமாக தான் இந்த 2வது வாரம் தொடங்க போகுது. இந்த 2வது வாரத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் நம்ம இப்ப பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ஒரு உணர்ச்சி மிகுந்த ஒரு வாரமாகவும் இருக்கும். ஏன்னா போன வாரத்துல உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இருந்ததுனால கொஞ்சம் மனதளவுல சில தேவையில்லாத பிரச்சனைகள், சில தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் நடந்திருக்கும். இந்த வாரம் அதிலிருந்து எல்லாம் விடுபடக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போது. சில பேர் சில சான்ஸ் எல்லாம் போன வாரம் மிஸ் பண்ணிருப்பீங்க. ஏன்னா சந்திராஷ்டமம் வந்தாச்சு அப்படின்னாலே நமக்கு தேவையில்லாத ஒரு மனக்குழப்பங்கள் வந்துடும். டிசிஷன் மேக்கிங்கும் அங்க தவறாக இருக்கும். அதனால அந்த ஒரு கிடைச்ச சான்ஸையும் தவற விடுறதுக்கு அதிகப்படியான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கொஞ்சம் அதை நினைச்சு கொஞ்சம் வருந்தக்கூடிய ஒரு வாரம், ஒரு உணர்ச்சி மிகுந்த வாரமாக இருக்கும். சில மேஷ ராசி என்பர்கள் அதை ரொம்ப ஒரு எளிமையாக எடுத்துட்டு அடுத்த கட்ட வேலையை கவனிக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இருக்க போது. இந்த வாரத்துல இந்த மேஷ ராசி என்பர்கள் தன்னுடைய பண வருமானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழிலில் இருந்து அபரிமிதமான ஒரு வருமானம் வரும். எந்த இடத்துல நீங்க ஆர்டர்ஸ் வாங்குறீங்க அப்படின்றதுதான் இந்த வாரம் ரொம்ப முக்கியமா இருக்கும். ஆர்டர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருந்தும் ஆர்டர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து உங்க தொழிலாகப்பட்டது கொஞ்சம் சூடு பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதாவது இந்த ஆடி மாதத்துல கடைசி வாரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வாரத்தை நம்ம இந்த ஆகஸ்ட் 2nd வீக்க ஆடி வாரத்தின் அந்த கடைசி வாரம்னு சொல்லலாம். இந்த ஆடி மாதத்துல இருக்கக்கூடிய அந்த கடைசி வாரத்துல இந்த மேஷராசி என்பர்கள் தன்னுடைய தொழிலில் நல்ல ஒரு சுறுசுறுப்போடையும் நிறைய ஒரு விற்பனை அளவும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். குடும்ப உறவுகள்ல ஒரு நிதானமாக அந்த உறவு முறைகள் இருக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் தான் இருக்க போகுது. நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். சில அடித்தள அமைப்புகளை இதனால் வரைக்கும் அந்த குடும்பத்துல சில தேவையில்லாத நெருடல்கள் இருந்திருக்கலாம். அதை எல்லாத்தையும் சீர் செய்து நல்ல ஒரு பேஸ்மெண்ட், ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த குடும்பத்தை சீர் செய்யக்கூடிய ஒரு அமைப்பாகவும் தான் இந்த வாரம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. ரிஷபராசி என்பர்கள் இந்த பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பௌர்ணமி வழிபாடு அதிகமாக பண்ணுவாங்க. அதனால இந்த வாரத்தின் முதல் நாளே கொஞ்சம் ஆன்மீகம் நிறைந்த ஒரு வாரமாக இருக்கும். அதே சமயத்துல நீங்க வேண்டியது நினைக்கிறது நடக்கக்கூடிய ஒரு வாரம். அந்த என்னென்னலாம் நீங்க தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணி நீங்க செய்றீங்களோ அது எல்லாமே கண்டிப்பா நடக்கும். திருமண ஏற்பாடுகள்ல நல்ல ஒரு சுறுசுறுப்பான ஒரு சூழ்நிலை அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். திருமண வரன்கள் அப்படின்றது சிலது தட்டி போனாலும் உங்களுக்கு கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா என்னடா இது நமக்கு திருமணம் தேவையா அப்படின்ற ஒரு எரிச்சல்கள் இருந்திருக்கும் நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு. அதெல்லாமே கொஞ்சம் நல்ல ஒரு சீரடைந்து இப்போ வரக்கூடிய அந்த வரன்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொருத்தமான வரன்களாக இருக்கும். இது நாள் வரைக்கும் ஏதோ ஒண்ணு காரணம் காட்டி அதை ரிஜெக்ட் பண்ணிட்டே வந்துட்டு இருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பொருந்தக்கூடிய ஒரு வரன்களாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கும். பெற்றோர்கள் மத்தியில் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல பெயர் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும். இந்த வாரம் பாத்தீங்கன்னா நம்ம குழந்தை நல்ல ஒரு புத்திசாலி குழந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த பெற்றோர்கள் மத்தியில் நல்ல பெயர் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாரமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த ரிஷபராசி என்பர்கள் தன்னுடைய
வெளிநாட்டு வாழ்க்கையில நிறைய ஒரு மாற்றங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு முக்கியமான வாரம். வெளிநாட்டு வாழ்க்கைன்னு சொல்லும் போது அங்க இருக்கக்கூடிய சில ஏற்ற இறக்கங்கள் அது எல்லாத்தையுமே சீர் செய்து நல்ல ஒரு முக்கியமான திருப்பங்களை அடையக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். மிதுன ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு படியாக ஏறிட்டு இருக்கிறீங்க. ஒரு நாள் ஒரு படி ஏறினா 2 படி இன்னொரு நாள் சறுக்குது. அந்த மாதிரிதான் உங்களுடைய ஒவ்வொரு நாளும் பயணிச்சுட்டு இருக்கிறீங்க. இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் எல்லாமே ஒரு ஏற்றம் நிறைந்த ஒரு வாரமாக இருக்கும். இன்டர்வியூ போனவங்க எல்லாம் நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள், அக்செப்டன்ஸ் லெட்டர், ஆஃபர் லெட்டர், ஜாயினிங் லெட்டர் இந்த மாதிரியாக அடுத்தடுத்து ஒரு லெவல்ல நீங்க முடிச்சுட்டே வந்துட்டு இருப்பீங்க. அலுவலகத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு இந்த காலகட்டம் கூட வேலை பார்க்கறவங்களுடைய தொந்தரவு இந்த வாரம் குறையறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பா இருக்கும். மிதுன ராசி என்பர்களுக்கு அந்த தொழில இருந்த அந்த பண நெருக்கடிகள் இந்த வாரம் விலகும். நீங்க நினைத்தது எல்லாத்தையுமே சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் இருக்க போகுது. கடகராசி என்பர்கள் அலுவலகத்துல இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஒரு வாரம். என்னதான் நம்ம அவங்கள கொஞ்சம் ஈடுகட்டி அப்படியே சூழ்நிலையை அட்ஜஸ்ட் பண்ணி போனாலும் நம்மளைய துரத்தி அடிப்பாங்க. எப்படியாவது இவங்களை குறி வச்சு வெளியில தூக்கணும் அப்படின்ற மாதிரியாக அந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் அந்த ஒரு தேவையில்லாத ஒரு நெருக்கடிகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா கடகராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம், 2வது வாரம் இந்த கடகராசி என்பர்களுக்கு சந்திராஷ்டமம் வாரமாக இருக்கிறதுனால அந்த அலுவலகத்துல ஒரு நெருக்கடிகள் தினமாக ஒரு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயத்துல அந்த டார்கெட் எல்லாம் நீங்க அச்சீவ் பண்ணல அப்படின்னு உயர் அதிகாரிகள் கிட்ட இருந்து ஒரு கடுமையான ஒரு வார்த்தைகள், அடுத்து உங்களுக்கு ஒரு டார்கெட்டட் ஒரு பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய ஒரு டைம், இந்த ஒரு 10 நாள்ல நீ முடிச்சாகணும் அப்படின்ற மாதிரியாக அந்த கடகராசி என்பர்களுக்கு ஒரு கெடு நாட்களை நீட்டிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது. சிம்ம ராசி என்பர்கள் பொதுவாகவே தன்னுடைய வேலையில ரொம்ப கவனமாக இருந்தாலும் கூட இந்த காலகட்டம் அந்த கவன சிதறல்ன்றது கண்டிப்பாக இருக்கும். அந்த கவன சிதறல்கள் மூலமாக சில ஆர்டர்ஸ் வர வேண்டியதெல்லாம் கொஞ்சம் நீங்க கொஞ்சம் கேர்லெஸ்ஸா விட்டுருப்பீங்க. ஒரு போன் எடுக்காம விடுறது, அடுத்து பாத்தீங்கன்னா அவங்க போன் அடிச்சா கூட வேற யாரும் நினைச்சு நீங்க அந்த கிளையன்ஸை விடுறது, அடுத்து பாத்தீங்கன்னா அலுவலகத்துல உங்களுக்கு உயர் அதிகாரிகள் கொஞ்சம் ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது எவ்வளவு பெரிய சிம்மராசி என்பர்கள் உயர் பதவிகளை வகித்தாலும் சரி, உங்களுக்கு உண்டான உயர் அதிகாரிகள் இந்த வாரம் கொஞ்சம் ப்ரெஷர்ன்றத அதிகப்படியாக கொடுப்பாங்க. ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒரு துறையில இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிகப்படியான வேலைகள் அப்படின்றது இருக்கும். கோயில்ல பூஜை செய்யறவங்க, அடுத்து பாத்தீங்கன்னா மடத்துல வேலை செய்யறவங்க, அடுத்து பூஜை பொருட்கள் விற்கிறவங்க, இந்த மாதிரியாக ஆன்மீகம் சார்ந்த தொழில இருக்கக்கூடியவர்கள், வேலையில இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப நெருக்கடியான வாரம், ரொம்ப டென்ஷன் அதிகரிக்கும். ஏன்னா இந்த வாரம் தான், ஏன்னா ஆடி மாதம் வேற, கடைசி வாரம் வேற, அதுல உங்களுக்கு நல்லாவே தொழில் போகணும். ஆனாலும் அந்த தொழில்ல பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஏற்றம் இல்லை அப்படின்ற மாதிரி, நீங்க எதிர்பார்த்த ஒரு விற்பனை அளவு இல்லை, அந்த மாதிரியாக இருக்கும். ஆன்மீகம் சார்ந்த ஒரு தொழில இருக்கக்கூடியவர்களுக்கு, இந்த சிம்மராசி என்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ஒரு தொழில்ன்றது கண்டிப்பா இருக்காது, வருமானம்ன்றது இந்த வாரத்துல இருக்காது. கொஞ்சம் அதனால ஒரு மனக்குழப்பம் அடையக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ன்றது கண்டிப்பாக இருக்கும். அதனால கொஞ்சம் பதட்டப்படாம சில வேலைகளை நிதானமாக செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்புகள் கண்டிப்பா இந்த வாரம் வரும். கன்னி ராசி அன்பர்கள் தன்னுடைய வேலையில சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு நேரம். அந்த சுறுசுறுப்பு பாத்தீங்கன்னா டைரக்ஷன் மாறி போகும். இந்த வேலையை விட்டுட்டு நம்ம வேற எந்தாவது வேலைக்கு போகலாமா அப்படின்ற மாதிரியாக யோசனைக்கு இந்த வாரம் உங்களை ஆட்படுத்தக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா நல்லாதான் வேலை போயிட்டு இருக்குது, நல்லாதான் சம்பளம் வந்துட்டு இருக்குது. நம்மளுடைய மனம் தானே, மனம் ஒரு பித்து, அது போகிற வழியெல்லாம் நம்மளும் போய்கிட்டே இருக்கிறோம். அந்த மனம் என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம கேட்டு பயணிச்சுட்டு இருக்கிறோம். அந்த மாதிரியாக திடீர்னு இருந்தாப்புல அந்த பாதைகள் மாறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு இருக்கும். பாதைகள் மாறினாலும் உங்களுடைய வெற்றி அப்படின்றது கண்டிப்பாக இந்த வாரம் கண்டிப்பா இருக்கும். நீங்க ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு இந்த மாதிரியாக சிந்தனைகள்லாம் கண்டிப்பாக வரும். வேலையை விடணும்னு நினைக்கிறவங்க இன்னும் 1 மாதம் கழிச்சு விடுங்க. இந்த வாரம் அதுக்குண்டான நெருக்கடிகள் வந்தா கூட பெரிய அளவுக்கு அதை சட்டை பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு இருக்க வேண்டிய, அதாவது நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கன்னிராசி என்பர்களுக்கு
உங்களுக்கு வர வேண்டிய அரியர் பணம்லாம் நிறைய இருக்கு. இன்கிரிமெண்ட் போட்டிருப்பாங்க, ஆனா அதுக்குண்டான அரியர் பணம்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படியே கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இந்த மாதத்துல கொடுத்துருவோம், அடுத்த மாதத்துல கொடுத்துருவோம் அப்படின்லாம் இருந்துகிட்டே இருப்பாங்க. அது எல்லாமே இந்த வாரத்துலதான் கண்டிப்பா வரும். அதனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அலுவலக ரீதியாக வர வேண்டிய வருமானங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு மாதம் கழித்து நீங்க அந்த வேலையை மாற்றுவதற்குண்டான ஒரு மாற்று முயற்சியை கண்டிப்பாக பண்ணலாம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு. அடுத்து கன்னிராசி என்பர்களுக்கு அடுத்து அந்த துலாம் ராசி என்பர்கள். துலாம் ராசி என்பர்கள் உங்களுடைய குழந்தைகளினுடைய வளர்ச்சியில அதிக அக்கறை காட்டக்கூடிய ஒரு வாரம். அவன் என்ன படிக்கிறான், அவன் என்ன செய்யறான், அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், எப்ப பார்த்தாலும் போனே நோண்டிட்டு இருக்கிறான், இப்படி எல்லாம் அந்த மாதிரியாக எல்லாம் அந்த குழந்தைகளினுடைய ஒரு அக்கறையில அதிகமா கவனம் செலுத்தி அவங்களுக்கு நல்ல ஒரு அறிவுரை கூறக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். அவங்களுக்கு இந்த வாரம் ஃபுல்லா நீங்க அட்வைஸ் இந்த மாதிரிதான் பண்ணிக்கிட்டே இருக்க போறீங்க. அந்த அறிவுரையினால அந்த குழந்தைகளினுடைய ஆழ் மனதுல ஒரு நல்ல விஷயங்கள் பதியறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். அதனால இந்த துலாம் ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் கொஞ்சம் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே உங்க குழந்தை மீது இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். அதே சமயத்துல இந்த துலாம் ராசி என்பர்கள் பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா பெண்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் மிகுந்த ஒரு வாரம். சில சமயம்லாம் இந்த ஆடி மாதம் முழுவதுமா விரதம் இருந்திருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் அந்த வாரம் அந்த மாதம் முழுவதும்னா பாத்துக்கோங்களேன், ஒரு 30 நாள் 48 நாள் விரதம். அது ஆடி மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே விரதத்தை எல்லாம் ஆரம்பிச்சிருப்பீங்க. அந்த விரதத்தின் காரணமாக ஒரு பிரதிபலன்கள் அப்படின்றது கண்டிப்பா இந்த வாரம் கிடைக்கும். நீங்க எந்த ஒரு விஷயத்துக்காக ஒரு பிரார்த்தனை நடத்துனீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்களுடைய கணவருக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இருக்கணும், நல்ல ஒரு நிரந்தரமான ஒரு வேலை இருக்கணும் சொல்லி நீங்க அந்த பிரார்த்தனையை வச்சிருப்பீங்க. கண்டிப்பா இந்த வாரம் முடிஞ்சோடனே அதற்குண்டான ஒரு சக்சஸ நீங்க நல்லா அனுபவிக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இருக்க போகுது இந்த துலாம் ராசி பெண்களுக்கு. துலாம் ராசியில இருக்கக்கூடிய அந்த தொழில் செய்யறவங்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த தொழில்ல ஒரு சின்ன வருமான தடைகள் வர்றதுக்கு உண்டான ஒரு நேரம். ஒரு வரவேண்டிய வருமானம் கைக்கு வரைக்கும் நாளைக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, கடைசி நேரத்துல போட மாட்டாங்க. அதே மாதிரியேதான் இந்த வாரம் முழுவதுமே இந்த 7 நாட்களுமே அப்படியே உங்களை காலம் தாழ்த்திக்கிட்டே வருவாங்க. அந்த மாதிரி ஆனா அது கண்டிப்பா வர வேண்டிய வருமானம் தான், அதுல எந்த ஒரு தடையும் இல்லை. இந்த வாரம் மட்டும் கொஞ்சம் இழுபறின்றது கண்டிப்பாக இருக்கும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு. அடுத்து விருச்சிக ராசி என்பர்கள் தன்னுடைய வேலையில ரொம்ப நேர்த்தியா இருப்பீங்க. டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நீங்க இல்லாட்டி கூட அந்த வேலையில நல்ல வேலை யார் இருந்தாலும் வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரியாக ஒரு டிரான்ஸ்பரண்டா இருப்பீங்க உங்களுடைய வேலையில. ஆனாலும் நீங்க ஒரு வாரம் லீவ் போட்டிருப்பீங்க, ஒரு 2 நாள் தான் லீவ் போட்டிருப்பீங்க. அந்த இடத்துல பெரிய ஒரு குளறுபடியே கண்டுபிடிச்சிருப்பாங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. நீங்க ஆபீஸ்க்கு காலடி எடுத்து வைக்க போறீங்க, அங்க ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கோம். ஆனா அங்க வேலை செஞ்சவங்க அதை தவறா புரிஞ்சுட்டு செஞ்சிருப்பாங்க. அதனால ரொம்ப பெரிய அளவுக்கு நீங்க மனசுல போட்டு குழப்பம் அடைஞ்சுக்காதீங்க. உங்களுக்கு நீங்க செய்த மெத்தட் வேற, அவங்க செய்யக்கூடிய ஒரு மெத்தட் வேற. அதனால ஏதோ ஒரு பழிய தூக்கி உங்க மேல சும்மா போடணும் அப்படின்னுதான் இந்த விருச்சிக ராசி என்பவர்களை சுத்தி நடந்துட்டு இருக்கும் சூழ்நிலைகள்லாம். நீங்க போய் அதை ஒரு தாராளமாக சரி செய்யக்கூடிய ஒரு வாரமாக தான் இருக்க போகுது. குடும்ப உறவுகள்ல சின்ன சின்ன பிளவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாரம். ஏதாவது ஒரு டென்ஷன்ல கத்துறது, யதார்த்தமான பேச்சு, அது ஒரு ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு பிரச்சனையாக மாறக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். அதனால கொஞ்சம் அந்த பேச்சுல நிதானமா செயல்படுங்க விருச்சிக ராசி என்பவர்கள். ஏன்னா கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் குடும்ப உறவுகள்ல இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே கொஞ்சம் சாதகமாக இல்லை. உங்களை எப்பண்டா கொக்கி போட்டு இழுக்கலாம் அப்படின்னு குடும்ப உறவுகள் எல்லாத்துக்கும் காத்துட்டு இருப்பாங்க. அதனால கொஞ்சம் கவனமான ஒரு பேச்சுன்றது கண்டிப்பா இருக்கணும். என்ன ஒரு கோபம் வந்தாலும் ஒரு பிரார்த்தனையை வைங்க, ஒரு டம்ளர் தண்ணி குடிங்க விருச்சிக ராசி என்பவர்கள். ஏன்னா உங்களுக்கு தலைக்கு மேல கோபம் வரும். ரொம்ப பொறுமையாதான் இருக்கிறீங்க, இல்லைன்னு சொல்லல. அந்த பொறுமைக்கு கொஞ்சம் ஒரு நிதானம்ன்றது தேவை. யதார்த்தமான பேச்சு நாளைக்கு விபரீதமான ஒரு முடிவுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க.
தனுசு ராசி அன்பர்கள் உங்களுடைய வேலையில ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள். அடுத்து பாத்தீங்கன்னா வீடு வாங்கக்கூடிய முயற்சியில ரொம்ப கவனமா செயல்பட போறீங்க. வீடு வாங்கணும், ஏன்னா ஆவணி மாசம் பிறக்க போகுது. அதனால இந்த ஆடி மாசத்துல நம்ம பார்த்து பிக்ஸ் பண்றதுதான் ஆவணியில எப்படியாவது ரிஜிஸ்டர் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு முடிவு எடுத்து நீங்க செயல்படக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். இந்த வாரத்துல தனுசு ராசி என்பர்கள் வேலை கிடைக்காம ரொம்ப தவிச்சிட்டு இருக்கிறீங்க. நிறைய தனுசு ராசி என்பர்களுக்கு அவங்களுடைய தசா புத்தி கொஞ்சம் மோசமா இருக்குமாட்டு இருக்கும். அதனால நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த வேலை கிடைக்காம தவிச்சிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் கொஞ்சம் இன்டர்வியூ கால்ஸ் ஆகுது. அதாவது இது வரைக்கும் மெயில்ல நீங்க பாத்துக்கிட்டே இருப்பீங்க, என்னடா இது எங்க இருந்தும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 50 கம்பெனிக்கு போட்டிருப்பீங்க, அதுல ஒண்ணு கூட நமக்கு வரலையே, எதுவுமே ரெஸ்பான்ஸே இல்லையே அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் இந்த வாரம் அதுல இருந்து ஒரு இன்டர்வியூ கால்ஸ்ன்ற வரக்கூடிய அளவு இருக்கு. அந்த ஒரு முன்னேற்றம்ன்றது கண்டிப்பாக இருக்கும். அப்போ நீங்க இந்த வாரத்துல கண்டிப்பாக ஒரு இன்டர்வியூ கால் அட்டன் பண்ண போறீங்க. சில பேருக்கு அந்த ஒரு இன்டர்வியூவும் இருக்கும், அதுல ஒரு சக்சஸும் இருக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இருக்க போகுது இந்த தனுசு ராசி என்பர்கள். பண வரவுகள் நல்லாவே இருக்கும். இந்த வாரம் பாத்தீங்கன்னா உங்க கையில பாக்கெட்ல காசு தீர தீர ஏதாவது ஒரு பணம் வந்து விழுந்துரும். அதனால கொஞ்சம் அந்த பண வரவுகள்ன்றது கொஞ்சம் பஞ்சம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. மகர ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் நெருக்கடியான வாரமும் கிடையாது, ரொம்ப ஸ்லோவான வாரமும் கிடையாது. ரொம்ப நிதானமாக ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனோட போகக்கூடிய ஒரு வாரம். ஒரு சுறுசுறுப்பாக இந்த காலையில எந்திரிச்சோம், நம்ம இந்த வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தி ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா இந்த மகர ராசி என்பர்களுக்கு நீங்க ஒரு டார்கெட் வச்சு இருப்பீங்க. எப்போதுமே மகர ராசி என்பர்கள் ஒரு பிளானிங்ன்றது கண்டிப்பாக இருக்கும். அந்த பிளானிங்க திட்டமிட்டபடி செயல்படுத்தக்கூடிய ஒரு வாரமாக தான் இருக்கும். நிறைய பேருக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு வாரமாகவும் இருக்க போறோம். நிறைய பேருடைய கனவுன்னு சொல்லலாம், நம்ம எப்படியாவது பாஸ்போர்ட்டாவது வாங்கி வைக்கணும், வெளியூருக்கு போறோமோ இல்லையோ பாஸ்போர்ட்டாவது வாங்கி வைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில பாஸ்போர்ட்லாம் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் இருக்க போகுது. இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன கனவுகள்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு வாரம். அந்த பாஸ்போர்ட் அப்ளை பண்றதே இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சாதனையை செய்த மாதிரி, அந்த அளவுக்கு இவர்களுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த வாரம் இருக்க போகுது. கும்ப ராசி என்பர்கள் பண வரவுகள் கொஞ்சம் இழுபறியை கொடுக்கும், தேவையில்லாத ஒரு அவமானங்களை கொடுக்கும், பணத்தினால கொஞ்சம் அசிங்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய அலுவலகத்துல உங்களை டென்ஷன் ஆக்குறதுக்குன்னே 4 பேர் இருப்பாங்க. இந்த வாரம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களை சுத்தி சுத்தி அந்த ஒரு 4 நபர்கள்ன்றது உங்களை எப்போதுமே டென்ஷன் ஆக்கிக்கிட்டே இருப்பாங்க. நீங்களும் அவங்கள சமாளிச்சு எவ்வளவோ செஞ்சுட்டு வரீங்க. அப்படி இருந்தும் அந்த 4 நபர்கள் கிட்ட இருந்து உங்களால மீண்டு வரவே முடியாது. அந்த அளவுக்கு கொஞ்சம் வேலை நெருக்கடி அப்படின்றது அதிகரிக்கும். இந்த வேலை நெருக்கடியை மீறி குடும்பத்துல வரும்போது குடும்பத்துல இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பர்களுக்கு இங்கேயும் கொஞ்சம் வேலை பளு ஜாஸ்தியா இருக்கும். ஒவ்வொரு இடத்துலயும் உங்களுடைய முழு ஒரு உழைப்பும் இல்லாம எந்த ஒரு விஷயமும் இருக்காது. கும்பராசி என்பர்கள் எல்லா இடத்துலயும் சரி, வீட்டுல ஒரு கிளீனிங் பண்றதுல இருந்து ஒரு சமையல் பொறுப்புல இருந்து எல்லா இடத்துலயும் உங்களுடைய ஒரு அட்டெண்டன்ஸ்ன்றது கண்டிப்பாக இருக்கும் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு. அதனால ரொம்ப டென்ஷன், ஏன்னா உங்களுடைய ராசிலேயே அந்த ராகு பகவான் இருக்கிறதுனால இந்த வாரம் கொஞ்சம் அது எப்போதுமே இருக்கிறார். அதனால இந்த கும்பராசி என்பவர்களுக்கு எப்போதுமே கொஞ்சம் டென்ஷன் மிகுந்த ஒரு வாரமாக இருக்கும். வியாதிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் நிவர்த்தின்றது கண்டிப்பா கிடைக்கும். ஒரு வாரமாக சிக் லீவ்ல இருந்தவங்க எல்லாம் இந்த வாரத்துல இருந்து அப்படியே ரிலீவ் ஆகி வேலைக்கு போகக்கூடிய ஒரு தருணம். வியாதிகள்ல இருந்து நிவாரணம்ன்றது கிடைக்கும். அடுத்து கடன் தொந்தரவு அப்படின்றது இந்த வாரம் பெரிய அளவுக்கு இருக்காது. கடன்காரங்க கிட்ட எப்படியாவது சொல்லி சமாளிச்சு நீங்க ஒரு 2 வாரத்துக்கு தள்ளி போட்டிருப்பீங்க. ஒரு 15 நாள் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து மீன ராசி என்பர்கள் தன்னுடைய வேலையில ரொம்ப நேர்த்தியா இருப்பீங்க. வேலையிலயும் சரி, அடுத்து குடும்ப வாழ்க்கையிலயும் சரி ரொம்ப நேர்த்தியா இருந்து அந்த மீனராசி என்பர்கள் சில லாஸ் வந்தாலும் அதை ஈடுகட்டக்கூடிய அளவிற்கு அந்த வேலையை அந்த செய்து முடிக்கக்கூடிய, அதை ஈடு செய்யக்கூடிய அளவிற்கு அந்த வேலையை செஞ்சிருவீங்க. ஏதோ ஒரு இடத்துல நீங்க ஆர்டரை மிஸ் பண்ணியிருந்தா கூட
அந்த ஆர்டரை மிஸ் பண்ண முடியாத அளவுக்கு வேற வேலையையும் எடுத்து செய்யக்கூடிய ஒரு வாரமாக தான் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மீன ராசி என்பர்கள் இந்த வாரத்துல கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமா இருக்கும். இப்பதான் எங்கேயாவது போயிட்டு வந்திருப்பீங்க, திரும்ப இன்னொரு இடத்திற்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இந்த மாதிரியாக ஒரு பிரயாணம் நிறைந்த ஒரு வாரமாக தான் இந்த வாரம் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த மீன ராசி என்பர்கள் தன்னுடைய இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா சேமிப்பு அப்படின்றது இந்த வாரத்துல இருந்து ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது ஒண்ணு வாங்குவோம் அப்படின்ற மாதிரியாக சேமிப்பை தன்னுடைய குழந்தைகளுக்கும் தன்னுடைய வாழ்க்கையிலையும் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணம். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸே போடாம இருப்பாங்க. ஆனா இந்த இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா அதற்குண்டான ஒரு முயற்சிகள் எடுக்கிறது, அதற்குண்டான ஒரு சிந்தனைகள் எல்லாம் வருது. ஏன்னா சனி வக்ரமா இருக்காருல்ல உங்களுடைய ராசியிலேயே. அதனால இந்த மாதிரியான மெடிக்கல் இன்சூரன்ஸ பத்தி எல்லாம் யோசிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த ராசி பலன்கள் எல்லா ராசி என்பர்களும் இந்த வாரம் ஒரு நல்ல ஒரு அமைப்பை பெற்று நீங்க நினைத்தது எல்லாத்தையுமே நடக்கிறதுக்கு உண்டான ஒரு தெய்வ பலம் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு நம்ம இந்த ஆடி மாதத்தின் கடைசி வாரமான இந்த வாரத்துல நல்ல அந்த ஆத்மார்த்தமா நம்ம அந்த தெய்வத்தை பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.